என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி மீது சத்தியம். நீ கேட்கின்ற இந்த தருணத்திலே உனக்கான வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகள் கேட்ட வரத்தை நான் கொடுப்பதற்காக வந்து இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே. உனக்காக இந்த வாராகி இப்பொழுது ஒரு சரியான முடிவை எடுத்து விட்டேன் என் கண்ணின் மணியே. அந்த முடிவானது எப்படி இருக்குமோ என்று தானே நினைக்கின்றாய். உன் முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று இந்த தாயின் மீது பார்வை விழுந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுபயோகமாகத்தான் வரப்போகிறது. எத்தனை தடைகளை எல்லாம் என் பிள்ளைகள் தாண்டி வந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் கடந்து போனவர்களையும் நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் அப்படித்தான் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லி அறிவுறுத்திய பிறகும் நீயோ அவர்களை இப்படித்தானோ என்று ஏற்க மறுத்து கொண்டே இருக்கின்றாய். உன் மனதைப் போல நீ எல்லோரையும் அங்கு நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதிற்குள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் என் பிள்ளைகள் விளைவிக்காமல் இருப்பது போல் மற்றவர்களும் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வலியும் ஆசையும் அறிந்துவிட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று அவர்களை விட்டு ஒதுங்கிவிட்டு உனக்கான வெற்றியை நான் நேரடியாகவே களத்தில் இறங்கி உனக்கு மிக பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதென்று முடிவெடுத்து விட்டேன். யாரை எதற்காக நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய்? அவர்கள் உனக்கு கெடுதல் விளைவித்து விட்டார்களோ என்று நீ வருத்தப்படாதே. என் தங்க பிள்ளையே, உன் முதுகுக்கு பின்னால் பேசியவர்கள் எல்லோரும் உன் முன்னால் பேசுவதற்கு அங்கு தகுதியற்றவர்கள். நீ நல்லதை செய்தாலும் அவர்கள் உனக்கு கெடுதல் தான் விளைவித்து கொண்டு உன் மனதை சிதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் அவர்களை நீ மன்னித்து விட வேண்டும் என்று நான் சொல்வதில்லை. ஆனால் அப்படியே விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் ரணமாக ஒரு போராட்டத்தை மனதோடு நீ வைத்து கொண்டு இருக்கும்போது நாம் மற்ற காரியத்தில் அங்கு கவனத்தை செலுத்த முடியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் எடுத்துக்கொள்கின்ற விஷயத்தை பொறுத்துதான் நம் செய்தி நமக்கானதா என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று தெரியாமல் நீயோ அங்கு ஒவ்வொன்றாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று பதற்றமாக இருக்கின்றாய். முதலில் அந்த பதற்றத்திலிருந்து வெளியே வந்து உனக்கான உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன் வாழ்க்கை நடந்து கொள்கின்ற நிகழ்வை இங்கு யார் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள், நீ இது உனக்கானதா உனக்கானது இல்லையா என்று முதலில் புரிந்து கொள். புரிந்து கொண்டால் மட்டும்தானே நாம் செய்கின்ற காரியம் சரியானதா தவறானதா என்று புரிய வரும். அடுத்தடுத்து நடக்கப் போகும் அதிசயத்திற்கு இந்த வாராகி உன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் இப்பொழுது பல வேதனைகள் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்துக்கொள். ஏனென்றால் தாங்க முடியாத துயரத்தில் என் பிள்ளைகள் மனவலியோடு அனுபவித்து கொண்டு இருக்கும் போது இந்த தாய் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். என் பிள்ளையே, நான் உன்னை உன்னருகில் நெருங்கிவிட்டதால் மட்டும்தான் நீ இப்பொழுது வேதனையோடு இருக்கின்றாய். ஏனென்றால் நான் நெருங்கி வரும்போது நீ எவ்வளவு பெரிய சோதனையை தாங்கிக் கொண்டாலும் இந்த தாயின் மீது மாறான் நம்பிக்கை வைத்துக் கொள்கிறாயா என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நான் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் பிள்ளைகள் எப்பொழுதும் பாசத்திற்குரியவர்கள். என் மீது வைத்திருக்கும் அன்பை இங்கு மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்காதவர்கள் என்று இப்பொழுது புரிந்துவிட்டேன். இதை கேட்கின்ற மறுநொடியிலே உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த வாராகி நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் என்ன செய்தாலும் நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்திலிருந்து மட்டும் விலகிவிடாதே. அதை விலக வைப்பதற்குத்தான் இங்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை செய்தால் விலகிவிடுவாயா, இதை செய்தால் விலகிவிடுவாயா என்று
என்று பல்வேறு தரப்பினர் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம், எப்படியாவது உன் வாழ்க்கை நிலையை தலைகீழாக புரட்டிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த வாராகி உன் வாழ்க்கையை நேர்கோட்டில் நேர்மையான ஒன்றை மட்டும் தான் தருவேன் என்று சத்தியத்தை பண்ணி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அந்த சத்தியத்தின்படிதான் உன் வாழ்க்கை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. யார் எப்படி வேண்டுமானாலும் உன் காதுபட சொல்லிவிட்டு போகட்டும், தீராத பட்டங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டு போகட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள், சாக்கடையில் கல்லறிந்தால் யாருக்கு கண்ணின் மணியே மேலே தெரிக்கும்? நம் மீதுதான். நம் அருகில் நின்றுவிட்டால் அப்படித்தான் நாம் உணர முடியும் அல்லவா? சில விஷயங்களை அப்படி என்று நீ கடந்துவிட்டு சென்று விடு. அதனால் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த தாய் வாராகின் கரம் எப்பொழுதும் என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, கலங்கப்படுவதும் இல்லை என்று நினைத்துக்கொள். எனக்கு நான் எப்படி என்று தெரியும். என் சாட்சிக்கு உட்பட்டும் என் தாய் வாராகிக்கு பயந்தும் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் யாருக்காகவும் எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு பார். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை மற்றவர்களுக்காக நீ வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை நினைத்துவிட்டு போகட்டும் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுக்கொள். உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்துவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தாய் வாராகியாக இருக்கும்போது உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன். நீ நடந்து போகின்ற பாதையில் முட்கள் குத்திவிட்டால் உடனே நான் தான் குத்தி விட்டேன் என்று இங்கு யாரும் சொல்வதில்லை. முட்கள் தான் வந்து என் காலை குத்தி விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் வாழ்க்கையின் நிலையும் கையாண்டு கொண்டு இருக்கின்றோம். நாம் சாதாரணமாக ஒன்று வெற்றியை கண்டுவிட்டால் நான் தான் வெற்றியை கண்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்வோம். என் பிள்ளையே, அதுபோல் கஷ்டம் வந்துவிட்டால் கஷ்டம் என்னை தேடி வந்து விட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை மனப்பக்குவத்தோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்தாலும் வெற்றி வந்தாலும் அதை சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ அடைந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படி வெற்றியை கொண்டாடுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாயோ அதுபோல தோல்வியும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது உன் கையில் வந்து சேரும். நம்பிக்கையோடு வழிவந்து கொண்டிரு. என் பிள்ளைகள் மனம் விரும்பும் நல்ல செய்தி வந்து விட்டது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.